பீட்டர் பார்க்கர்னு ஒருத்தர் இருந்ததே இந்த உலகத்துக்கு மறந்து போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? ஸ்பைடர் மேனோட நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட எண்ட்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட மந்திரத்தால மொத்த உலகமும் பீட்டர் பார்க்கரை மறந்துடுச்சுல. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இப்போ பீட்டருக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. எந்த அடையாளமும் இல்லாம ஸ்பைடர்மேனா மட்டுமே நியூயார்க் நகரத்துக்கு குற்றங்களை தடுத்துட்டு இருக்காரு. தன்னை மறந்துட்டாலும் எம்ஜே நெட் இந்த 2 பேரையும் தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் நகரத்துக்குள்ள மனிதர்களின் உடலை ஆட்கொள்ளும் ஜீன் கிரேயோட புதுவிதமான தாக்குதலை கவனிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற விமேக்ஸை கைப்பற்றுவதுதான் ஜீன் கிரேவோட நோக்கம். இன்னொரு பக்கம் பீட்டரோட உடம்புலையும் ஸ்பைடர்மேனுக்கு சில மாற்றங்கள் நடக்குது. யார் அந்த ஜீன் கிரே? விமேக்ஸ்னா என்ன? பீட்டருக்கு என்னாச்சு? இதுதான் மீதி கதை. பீட்டர் பார்க்கற உலகமே மறந்த பிறகு கதையை எப்படி நகர்த்துவாங்கன்னு யோசிச்ச நமக்கு எழுத்தாளர்கள் கிறிஸ் மெக்கன்னா, எரிக் சோமர்ஸ் மற்றும் இயக்குனர் டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் செம்ம விறுவிறுப்பான பதில தந்திருக்காங்க. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஒரு வலுவான எதிரி, அவங்க பின் கதை, அதோட ஸ்பைடர்மேனை இணைச்சு எமோஷனை கலந்த விதம் படத்தோட பெரிய பிளஸ். யாரும் இல்லாம வாழ நினைக்கிற பீட்டர் ஒரு பக்கம், பழிவாங்க நினைக்கிற எதிரி ஒரு பக்கம்னு கதையோட முரணே செம்ம. பீட்டர் பார்க்கராக டாம் ஹாலண்ட் இந்த முறை செம்ம ஸ்ட்ராங் ஆக்டிங். நண்பர்களை வீடியோல மட்டும் பாக்குறப்பவும் நேர்ல சந்திக்கும் போது தன்னை கட்டுப்படுத்தி பேசுறப்பவும் அசத்துறாரு. எம்ஜேவா வர ஜென்டையா ஒரு லெட்டர் படிக்கிற சீன்லையும் அதை தொடர்ந்து வர சீன்லையும் வசீகரிக்கிறாங்க. ஜீன் கிரேவா வர சாடி சிங் மிரட்டலான நடிப்பு. நெட்லீட்ஸாக ஜேக்கப் படலான், பிராங்க் கேசலாக ஜான் பிரெந்தால், மைக்கேல் மாண்டோ, மார்க் ருஃபாலோ, ஃப்ளாரன்ஸ் பியூன்னு எல்லாரும் கச்சிதம். முக்கியமா பனிஷர், ஹல்க் 2 பேரையும் சும்மா பேருக்கு கொண்டு வராம கதைக்குள்ள முறையா பயன்படுத்தி இருக்காங்க. படத்துல எமோஷனை மையமா வச்சு ஆக்ஷனை குறைச்சிருந்தாலும் ஒளிப்பதிவாளர் பிரெட் பாவ்லாக் ஒவ்வொரு காட்சியையும் விஷுவலா சுவாரஸ்யமாக்கி இருக்காரு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி எல்லாம் அதகலம். மைக்கேல் ஜாசினோ பின்னணி இசையும் வெகு சிறப்பு. அன்பானவர்களை பிரிஞ்சு இருக்கிறது பத்தி ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு கோணம் இருக்கு. அதிலும் மே பார்க்கர் பாத்திரத்தை வச்சு வர காட்சி ரொம்பவுமே உணர்வு பூர்வமா படத்தின் மிகப்பெரிய ஹைலைட். முந்தைய ஸ்பைடர்மேன் ஹோம் ட்ரைலாஜி மாதிரி பரபரப்பான கதையை எதிர்பார்த்தா லைட்டா ஏமாற்றம் வரலாம். ஆனா ஒரு எமோஷனல் ட்ரீட்டுக்கு தயாராக இருந்தா நிச்சயம் இது ஒரு திருப்தியான படம். முக்கியமான குறிப்பு, படத்துல மிட் கிரெடிட் எதுவும் கிடையாது. ஆனா ரோலிங் டைட்டில் முடிகிற வரைக்கும் காத்திருந்தா ஒரு மாசான எண்ட் கிரெடிட் வரும். சோ காத்திருந்து பாருங்க.